தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் என்ற அண்மை செய்தி. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டும் மக்கள் கூட்டத்தால் தாம்பரம் பேருந்து நிலையம் திணறிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக தாம்பரம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், இதற்கான மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? சாம், வணக்கம் சாம். தற்போது பார்க்கின்ற காட்சி தாம்பரம் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் தான் தற்போது பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. காரணம் என்னவென்றால், தாம்பரத்தில் இந்த ரயில்வே நிலையத்தில் இந்த தண்டவாளம் அதே போன்று சிக்னல் பணிகளுக்காக 55 ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமையான இன்றும் அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பகல் 2:30 மணிக்கு தான் இங்கிருந்து ரயில்கள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக அதாவது வெளியூரில் வர ரயில்கள் செங்கல்பட்டு வரை தான் வருகிறது. அங்கிருந்து வருவர்கள் நேரடியாக பேருந்து மூலம் தாம்பரத்திலிருந்து இறங்கி இங்கிருந்து தான் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு பகுதிகள் செல்கின்றன. அதே போன்று உள்ளூர் ரயில்கள் கூடாஞ்சேரி வரை தான் வருகிறது. அதனால் கூடாஞ்சேரியிலிருந்து பல நபர்கள் சென்னை நோக்கி வருவர்கள் தாம்பரம் வந்துவிட்டு தாம்பரத்திலிருந்து தான் அனைத்து பகுதிகளுக்கும் தற்போது செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே நிலையம் அறிவித்த நிலையில் சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என்று பேருந்து இயக்கப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது அதிகமான கட்டுக்கடங்காத கூட்டம் தாம்பரத்தை நோக்கி தான் வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையின் அதாவது சட்ட ஒழுங்கு காவல்துறையும் போக்குவரத்து போலீஸும் இணைந்து பேரிகேடுகள் அமைத்து மாநகர பேருந்துகளை ஒரு வழியாகவும் கார்கள் இருசக்கர வாகனங்கள் தனி வழியகம் செல்லும் பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் பயணிகளுக்கு கோரிக்கை என்னவென்றால், இன்று ஒரு நாள் அதாவது அங்கு நிற்கும் மாநகர பேருந்துகளை 1 கிலோமீட்டர் தள்ளி சென்று நிறுத்தினால் இது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பாடு என்று அவர்கள் சொல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது அதிக அளவுக்கு அதாவது 2:30 மணிக்கு தான் தாம்பரத்தில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. ஆனால் அதிகமான கூட்டங்கள் குடும்பத்துடன் இங்கே குவிவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு பிஎஸ்சி சாலையில் நீடித்து வருகிறது. கூட்ட நெரிசலை சரி செய்வதற்கு போக்குவரத்து தொடர்ந்து ஈடுபடுவது. இருந்த போதிலும் போதியமான பல்வேறு பகுதிகளுக்கு போதிய பேருந்துகள் இல்லைன்னா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.